இந்த நாடு என்பதை அண்ணா தமிழ்நாடு கேட்ட போதுதான் அப்போது சொன்னார்கள், நாட்டுக்குள்ளேயே ஒரு நாடா? ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வியை கேட்க சொன்னது ராஜாஜி. இங்கிருந்து சொல்லிக் கொடுத்து அங்கே கேட்க சொன்னார். தமிழ்நாடு என்று கேட்கிறார், எச்சரிக்கையாக இருங்கள். திராவிட நாடு கோரிக்கை கைவிட்டார்களே தவிர தமிழ்நாடு என்று கேட்கிறார்கள். இது தொலைநோக்கு பார்வை என்று சொன்ன போது அண்ணாவிடம் கேட்டார்கள், நாட்டுக்குள்ளேயே நாடா என்று. அண்ணா சொன்னார், திருத்திக் கொள்ளுங்கள், இந்தியாவே ஒரு நாடு அல்ல. வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அஇஅதிமுகவின் மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். மிக்க நன்றி சார், எங்களுடைய அரங்கத்திற்கே வந்து உங்களுடைய நேரலையை கொடுக்கறதுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய அன்பழைப்பை என்னால் தட்ட முடியவில்லை. கண்டிப்பா சார். எனவேதான் எவ்வளவோ பணிகள் இருந்தும் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி இங்கே வந்திருக்கிறேன். கண்டிப்பா சார். எனவே உங்களுடைய சேனலுக்கு வந்தது திருப்தி. உங்களோடு நேரடியாக விவாதத்திலே பங்கு கொள்வதிலும் எனக்கு மற்ற மிக நன்றி சார். மிக நன்றி சார். சார், நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரிலுமே அண்ணா, கொடியிலுமே அண்ணா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம கட்சி மட்டும்தான், நம்ம இயக்கம் மட்டும்தான். இன்றைக்கு அண்ணா அவர்களுடைய நினைவு தினம். பெரிதும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர், அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அதாவது பேரறிஞர் அண்ணாவுடைய நினைவு நாளில் மட்டும் அவரை நாம் நினைப்பதாக இல்லை. அதாவது தினந்தோறும் அவர் நம்முடைய நினைவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காரணம், என்னுடைய அரசியல் வாழ்க்கை துவக்கமே அவருடைய பேச்சை கேட்டுதான். அதாவது பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, அந்த காலகட்டத்தில் எங்களுடைய கிராமத்திற்கு, அதாவது பக்கத்து கிராமம், எங்களுடைய கிராமம் சிறு கிராமம், பக்கத்திலே ஒரு பெரிய கிராமம் இருக்கிறது. அங்கு பலமுறை வந்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் அவருடைய பேச்சை கேட்டு ரசித்து அதனாலே நான் ஈர்க்கப்பட்டவன். அதுபோல் நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் காளிமுத்து போன்றவர்களெல்லாம் அந்த பேச்சால் உயர்ந்தவர்கள். அதாவது மக்களுடைய மனதை கவர்ந்தவர்கள், உள்ளத்தை கவர்ந்தவர்கள். அந்த வகையிலே பேரறிஞர் அண்ணாவுடைய மேடை பேச்சை கேட்டு அவர் சொல்லுகிற அந்த கருத்துக்களை உள்வாங்கி, இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அந்த பேச்சினுடைய அதை அந்த பாணி இருக்கிறதே, அது உள்ளபடியே ரசிக்கத்தக்கது. எனவே அந்த சிறு வயதிலேயே அவருடைய பேச்சால் ஈர்க்கப்பட்டவன். அதற்கு பிறகு கல்லூரி காலகட்டத்தில் அவருடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். நான் படித்த கல்லூரிகளுக்கே அவரை அழைத்து நாங்கள் பேச வைத்திருக்கிறோம். தமிழ் மன்றம் ஒரு தலைவர் அவ்வளோ அணுகிற மாதிரி இருக்காரு. ஆமாங்க. அதே போல் சட்டக்கல்லூரி படிக்கிற போது பச்சையப்பன் கல்லூரியில் வந்து பேசுகிற போது அந்த அங்கும் சென்று அந்த கூட்டத்தை நாங்கள் அதில் கலந்து கொண்டோம். இறுதியாக அவருடைய பேச்சை கேட்டது நான் சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது, இந்த தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினாலும் 1968 என்று கருதுகிறேன். அந்த அப்பொழுது சட்டக்கல்லூரி மாணவன், அப்புறம் இந்த கலைவாணர் அரங்கம், பழைய கலைவாணர் அரங்கத்தில் தான் அந்த நிகழ்ச்சி நடக்கிறது. கூட்டமே, அதாவது அரங்கமே நிறைந்திருக்கிறது. நாங்கள் எல்லாம் வெளியிலே புல்தரையிலே உட்கார்ந்து கொண்டு தான் அந்த பேச்சை கேட்க முடிந்தது. அப்பொழுது அதுதான் கடைசியாக நான் அவருடைய பேச்சை கேட்ட கூட்டம். அந்த கூட்டத்திலே அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்னும் என்னுடைய காதுகளிலே ஒலித்து கொண்டிருக்கிறது. அதாவது அப்பொழுது உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே இருந்தார். தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுகிறார். அதை ஒரு விழாவாக எடுத்து அங்கே அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த கூட்டத்திற்கு மருத்துவர்கள் போக வேண்டாம், அதை தவிர்த்து விடுங்கள். காரணம், அந்த கூட்டத்திலே இந்த அது வந்து உடலுக்கு ஒத்து வராது என்று எவ்வளவு தடுத்து பார்த்தும் அதை மீறி அவர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார். அப்பொழுது அவர் சொன்னது, மருத்துவர்கள் என்னை இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டாம் என்று எவ்வளவு சொல்லி பார்த்தார்கள். ஆனால்
நம்முடைய தாய்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்கிற இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உடலிலே உயிர் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்று உருக்கமாக பேசினார். இன்னும் அது என்னுடைய காதிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த பேச்சாளர், அதாவது இளைஞர்களை கவர்ந்து எங்களை போன்ற இளைஞர்களை, அப்பொழுது இளைஞர்களை அரசியலுக்கு அதாவது கொண்டு வந்து அரசியலிலே தூய்மையாக இருக்க வேண்டும், அரசியலிலே மாணவர்களாக அல்லது மாணவர்கள் இளைஞர்கள் வரக்கூடாது என்றல்ல, வர வேண்டும். ஆனால் எந்த நோக்கத்தோடு வர வேண்டும் என்று சொன்னால், அதாவது ஒரு சாக்கடைக்கு ஒப்பிட்டு சொன்னார். அரசியல் என்பது ஒரு சாக்கடை, அதிலே குளிப்பதாக நினைத்து கொண்டு வந்து விடாதீர்கள், அதை தூய்மைப்படுத்த வாருங்கள் என்று மாணவர்களுக்கெல்லாம் அறிவுரை சொன்னார். எனவே அவரும் அப்படி வாழ்ந்து காட்டினார். அதாவது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக, அரசியல்வாதிகளுக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து காட்டினார். நீங்கள் கூட உங்களுக்கு தெரியும், முதலமைச்சரான பிறகு அவருடைய இல்லத்திற்கு, சொந்த வீட்டில் கூட இருக்கிற போது அரசாங்கத்திலிருந்து இருக்கைகள், அதாவது சேர், டேபிள், சோபா, இதையெல்லாம் அரசாங்க அதிகாரிகள் கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவருடைய மனைவி அன்னியார் அவர்கள், ராணி அன்னியார் அவர்கள் அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி எந்தெந்த இடத்தில் எப்படி நாற்காலி வைக்க வேண்டும், டேபிள் வைக்க வேண்டும், சோபா வைக்க வேண்டும் என்று அழகுபடுத்தி கொண்டிருக்கார். இவர் அலுவல் நிமித்தமாக வெளியிலே போய்விட்டு வருகிற போது அதை பார்த்தவர், அவருக்கு விருப்பமில்லை. ஆனால் அந்நியார் அதை விரும்பியிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டார். அதை எப்படி அந்நியாருக்கு உணர்த்துவது என்று நினைத்து அந்நியாரை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறார், இப்பொழுது நான் பதவியில் இருக்கிறேன், இப்பொழுது அதிகாரிகள் கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள், எனக்கு பதவி இல்லாத காலத்தில் இதே பொருட்களை இதே அதிகாரிகள் வீட்டிற்கு எடுத்து செல்வார்கள். இப்பொழுது இந்த பொருட்கள் நம் வீட்டிலே இடம்பெற்றதால் நம் வீடு அழகுபட்டிருக்கலாம், உமக்கும் மகிழ்ச்சி இருக்கலாம். ஆனால் இதே பொருள்களை அவர்கள் எடுத்து செல்லுகிற போது உம்முடைய மனம் வருந்தும். அந்த நிலைக்கு நாம் செல்லக்கூடாது. இது நமக்கு தேவையில்லை. ஏற்கனவே நமக்கு சொந்தமான அந்த பொருட்கள் இருந்தாலே போதும் என்று சொல்லி அதிகாரிகளை வர சொல்லி அந்த கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் திருப்பி அனுப்பினார் என்று நான் படித்திருக்கிறேன். அப்படி ஒரு உதாரண புருஷராக ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்க வேண்டும், அல்லது அரசியலுக்கு வருபவர்கள் எப்படி தங்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருந்தவர். எனவே அவர் பல கூட்டங்களை நான் கலந்து கொண்டு பல கூட்டங்களில் அவருடைய பேச்சை கேட்டதால் அவர் மீது அந்த ஈர்ப்பு மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறபடி, அவர் வாழ்ந்து காட்டுகிறபடி நாமும் இருக்க வேண்டும் என்ற அந்த நிலையில்தான் சிறு வயதிலே நான் அரசியலிலே என்னை அரசியலுக்கு வந்தவர். அவர் சொன்ன அந்த அறிவுரைகளை ஏற்று அவர் சொல்படி அல்லது அவருடைய வழிகாட்டுதல் படி இன்றைக்கும் நான் நடந்து கொண்டிருக்கேன் என்று சொன்னால் அது அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரை பார்த்து அவரை போல நாமும் இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில்தான் இன்றைக்கும் நான் மற்றவர்களால் குறை சொல்ல முடியாத அளவிற்கு இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 55 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையிலே ஒரு மற்றவர்களால் மதிக்கப்படுபவனாக, இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சிக்காரர்கள் கூட என்னை யாரும் குறை சொல்லாத அளவிற்கு நான் இப்பொழுதும் என்னுடைய அரசியல் வாழ்க்கையை நான் தொடர்கிறேன் என்று சொன்னால் அது பேரறிஞர் அண்ணா அவர்கள் காட்டிய வழி என்றுதான் அவருடைய நினைவு நாளிலே அவரை நான் நினைவு கூற கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். கண்டிப்பாக சார், ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீங்க. அவரோட நினைவுகளையுமா வந்து வச்ச விஷயங்களும் நீங்கள் எப்படி அதை உள்வாங்கிட்டு இன்றைக்கும் ஒரு நல்ல அரசியல்வாதியாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணம். அரசியலில் நேர்மை, நாணயம், ஒழுக்கம் முக்கியம். அதை கற்றுத்தந்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். கண்டிப்பாக அதன்படி தான் இன்றைக்கும் என்னுடைய
பொது வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன்.